நல்லாயிருக்கு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வந்து என்னென்னா மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இப்போ பாறை மீன் வந்து 1 கிலோ எடுத்துருக்குறேன். பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி வந்து பூண்டை வந்து தட்டி போட்டு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ரெடிமேடாக இது பண்ணுறதுனால வந்து நான் வந்து இது மாதிரி பேஸ்ட்டு வந்து 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன். அதுவும் இல்லாமல் இஞ்சி வந்து திருக்க கொஞ்சம் நசுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். பாருங்கள். நான் போன வீடியோவில் காட்டியிருப்பேன் மணக்காடு மசாலா. இது சரவண மசாலான்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 50 கிராம் வந்து சேர்த்துக்குங்க. இது வந்து அடுத்ததாக வந்து தனி மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கரம் மசாலா கொஞ்சோனா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன். இது வந்து எப்படி இருந்தாலும் 2 ஸ்பூன் வரும். நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கறி மசாலா வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பிளாக் பெப்பரு, மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் வந்து கையாலே வந்து இது மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது எல்லாமே எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும். மேக்ஸிமம் டேஸ்ட்டு வந்து இதாகிடும். ஆனால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் கறி மசாலா தூள், அப்புறமேட்டுக்கு தனி மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து சரவண மசாலான்னு சொன்னோம்ல, அந்த மசாலாவிலே காரம் இருக்கும். அதுவும் இல்லாமல் தனி மிளகாத்தூள் வந்து கலருக்கு மட்டும், அதுவும் இல்லாமல் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். வேணால் நம்ம வீட்டு மிளகாத்தூளில் வந்து கொஞ்சம் வந்து காரம் வேணுங்கிற அளவுக்கு ஒரு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க. பார்த்துங்க, இந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணால் போதும். நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா கலந்து வச்சுக்கிங்க. நல்லா கலந்து இதுமாரி வந்து கலந்து வச்சுக்கிங்க. எப்பயுமே வந்து மசாலா இதுமாரி நம்ம வந்து கலந்து வச்சு இதுமாரி வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம மீனில் வந்து எந்த இதாக இருந்தாலும் மீனில் வந்து நம்ம இப்படி தான் வந்து சில்லியாக இருந்தாலும் இப்படி தான் நம்ம அப்ளை பண்ணோம். அதை விட்டுட்டு அப்படியே போட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா மிக்ஸ் ஆகாது. மீன் இதுமாரி எடுத்து இதில் நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா இப்போ வந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து நல்லா வந்து கலந்து விட்டுங்க. மீன் ஃபுல்லாக வந்து மசாலா வந்து வர்ற மாதிரி வந்து எல்லாம் தடவி விட்டுங்க. நல்லா பாருங்கள், இதுமாரி மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. மசாலா கொஞ்சம் எல்லாம் ஊறட்டும். ஏன்னா மீனில் நல்லா வந்து இதுமாரி தடவி வச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து கல்லெண்ணெய் கொஞ்சம் வந்து 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணால் கொஞ்சம் முருன்ட்டு வரதுக்கோசரம் தான் நம்ம எண்ணெய் வந்து ஆட் பண்ணுறோம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கோசரம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம தண்ணி வந்து எதுவுமே ஆட் பண்ணல. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம எண்ணெய் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதில் மெயினே வந்து எண்ணெய் தான். நல்லா வந்து இதுமாரி நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துங்க. அடுத்தது வந்து கருவேப்பிலை, புதினா கொஞ்சோண்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெளியே.
பாருங்கள் நல்லா வந்து புதினாவும் கருவேப்பிலையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும், அதுக்கோசம் தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இது வந்து கேசரி பவுடர்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து கடையில் கேட்டிங்கன்னா 2 ரூபா 3 ரூபா அது மாதிரி தான் வரும். முக்கால்வாசி இந்த சில்லி கடையிலலாம் மீன் கடையிலலாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேசரி பவுடர் தான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வேணுன்னா உங்களுக்கு கலர் வரணும், எனக்கு வந்து அது மாதிரி நல்லா கலராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க கலராக முன்ன எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே பார்ப்பீங்க. பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே ஒரு மாதிரி அப்படியே கலரு சிவப்பு கலராக இருக்குங்களா. இது மீன் வறுவல் 65. இது நல்லா அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒன்று எடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு தாம்பால் தட்டு இல்லைன்னா ஒரு தட்டு மாதிரி ஒன்று எடுத்துக்கிறோம். அதில் எடுத்து நம்ம ஒன்று ஒன்றா நம்ம வந்து அதில் வந்து அடுக்கி வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து அடுக்கி வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக வந்து காயும், அதுக்கோசம் தான் நம்ம இது மாதிரி அடுக்கி வச்சுக்கிறோம். பாருங்கள் நல்லா காயிட்டோம், பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்ட்டு நீங்களே பாருங்கள். பாறை மீன் 65, மீன் 65 எப்படி சொன்னாலும் ஓகே. பாருங்கள் பாருங்கள் கடலை எண்ணெய் வந்து ஊற்றியாச்சு. எண்ணெய் வந்து சூடு ஏறிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா சிம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ வந்து போட்டு எடுக்கலாம். பாருங்கள் பாருங்கள் இதுமாரி ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம். எண்ணெய் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு, வெந்துட்டுருக்கு. நம்ம வந்து இங்கே பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. மசாலாலாம் நல்லா ஊறிடுச்சு. ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சிம்மில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிம்மில் வச்சுட்டு நம்ம இது மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் வந்து அதிகமாக ஊற்றிக்காதீங்க. நம்ம வந்து எண்ணெய் வந்து கம்மியாக ஊற்றிக்கலாம். ஒன்று ஒன்றா பொரிச்சாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம அந்த எண்ணெய் வந்து மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம வந்து எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கிறோம். ஏன்னா ஒரு டைம் யூஸ் பண்ண எண்ணெய் நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணோன்னா அதில் நிறையா இது சொல்கிறாங்க, கேன்சர் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம இதுமாரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மசாலா வந்து நல்லா வந்து இதாகட்டும். சிம்மில் வந்து லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் சிம்மில் வச்சுங்க. ஏன்னா ரொம்ப வந்து அதிகமாக வச்சுட்டோம்னா பார்த்தோன்னா ரொம்ப கருகிடும். சாப்பிட்றதுக்கு வந்து கருவு வடை மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அதனால் சாப்பிட ஒரு மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி திருப்பி விட்டுங்க. மீன் 65. ஏன்னா அந்த மசாலா வந்து நல்லா வரணும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் அப்படியே வந்து கொலன்னு இருக்கும். அதனால தான் 2 பக்கமும் திருப்பி போட்டுட்ருக்கேன். அது இல்லாமல் இப்போ பாருங்கள் இங்கே ஒரு மீன் இது பண்ணியாச்சு. இங்கே ஒரு மீன் 2 மீன் இப்போ பொரிச்சாச்சு. ஆனால் நம்ம எண்ணெய் பார்த்தீங்கன்னா அந்த ஊற்றினப்போ எப்படி இருந்துச்சோ அதேமாரி தான் இருக்குது. நீங்களே பாருங்கள் எண்ணெய் எப்படி இருக்குன்ட்டு. கலர் வந்து கொஞ்சம் கூட மாறல. ஏன்னா மசாலா வந்து பாருங்கள் மசாலா வந்து அப்படியே இறங்கிக்குன்னு சொல்லுவாங்க ஒருத்தவங்க. நீங்களே பாருங்கள் எண்ணெய் அப்படியே தான் இருக்குது. இதுமாரி எடுத்துக்கலாம். மீதி வந்து மொத்தமாக இது ஃபுல்லாக எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு அவ்வளோதான் நண்பர்களே. பாருங்கள்
எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்த்தீங்களா? பார்த்துட்டு நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க பாருங்கள்.